ஸோ ஒரு சிம்பிள் பீஃப் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு 2 தக்காளியை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதே இதில் சேர்த்துடலாம். 2 நல்ல பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு புளி மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா, மட்டன் மசாலா அளவு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் கோரியண்டர் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள். இதெல்லாமே நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் தயிர் கூட ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த தயிரோடு அந்த மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தயிர் கவரை வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மசாலாவும் தயிரும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மூடி வச்சு குக் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்த பீஃபு அதை வந்து அந்த வாட்டரோடு சேர்த்தே ஊற்றிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பீஃப் கறி ரெடி.